புத்தக திருவிழா மதுரையில் ஆரம்பிச்சிருக்காங்கப்பா. எனக்கு ஒரு 4 புத்தகம் வேணும்பான்னு ஒரு 4 புத்தகத்தினுடைய பேரை சொல்றேன். 4 புத்தகம் தாங்க கேட்டேன். பயங்கரமான திட்டு. இவங்க பாடத்தை படிக்க மாட்டானுங்க, புத்தக திருவிழாவில் போய் புத்தகம் கேட்கிறான்னு பயங்கரமா திட்டுறாரு. நான் யோசிக்கிறேன், 4 புத்தகம் தானே கேட்டா, இதுக்கு எதுக்கு இவ்வளவு திட்டுறாரு? வாங்கியே தரமாட்டேன்ட்டாரு. 10 நாள்ல புத்தக திருவிழா முடிஞ்சிடும். என்னப்பா பண்றது யோசிக்கும் போது, அப்ப புத்தக திருவிழாவினுடைய பேச்சு போட்டி நடந்தது. கிட்டத்தட்ட 250 பேர் அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்டார்கள். அந்த பேச்சு போட்டியில் முதல் பரிசாக 5000 ரூபாய் பரிசு பெற்றோம். 2005 வீடு முழுக்க புத்தகத்தை நிரப்பினேன் கொண்டு போய். எங்க அப்பா அப்படி ஒரு கெத்தா அப்படி பார்த்தோம், ஜெயிச்சு பத்தியா, ஒரு புத்தகம் வாங்கி தர மாட்டேன்னு இல்லை, ஒரு 4 புத்தகம் வாங்கி தர மாட்டேன் இல்லை, வீடு பூரா புத்தகம். இப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படியே எங்க அப்பா அப்படி ஒரு கெத்தா பார்த்தா, அவர் எதுவுமே சொல்லல, சிரிச்சுட்டு போயிட்டாரு. 20 வருஷம் கழிச்சு எங்க அப்பா கேட்கிறாரு, மதுரை புத்தக திருவிழா ஆரம்பிச்சப்ப என்கிட்ட ஒரு 4 புக்கு கேட்டேல, அப்பா வாங்கி தரல, என் பேர் உனக்கு கோவமாப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னப்பா 20 வருஷம் கழிச்சு? அதெல்லாம் இல்லப்பா, அதெல்லாம் அப்பயே முடிஞ்சிருச்சுப்பா. 20 வருஷம் கழிச்சு இல்லப்பா, நீ அந்த 4 புத்தகம் எழுதி கொடுத்தேல, நான் போய் புத்தக திருவிழால போய் பார்த்தேன்ப்பா, அதோட விலையெல்லாம் கேட்டேன், மொத்தமா 800 ரூபா வந்துச்சுப்பா. அப்பா கிட்ட 800 ரூபா இல்லப்பா. அப்ப பெத்த பையன் கிட்ட அவன் ஒண்ணு கேட்டப்ப காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய தைரியம் அப்பாக்கு அப்ப இல்லப்பா, அதனால உன்னை திட்டேன்பான்னு. மகனிடம் காசு இல்லை என்று ஒரு அப்பாவால் சொல்லவே முடியாது என்கிற வழி, நான் ஒரு அப்பாவாக மாறிய பின்புதான் என் அப்பாவினுடைய முழு வழியும் எனக்கு புரிஞ்சது.